வெல்கம் டு லெட்லன். சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம இங்கிலீஷ் பெடகாகிக்கு வரைய நோட்ஸ் எல்லாமே வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நோட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து வீடியோவாக போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 1 வீடியோவாக வந்து நேச்சர் ஆஃப் லேர்னிங் அண்ட் அக்வைசேஷன் அந்த டாபிக் உடைய வீடியோ வந்து போட்டிருப்போம் இங்கிலீஷ் பெடகாகி கான்செப்டில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிலபஸ் வைஸில் லேர்னிங் அண்டு அக்வைசேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ் டீச்சிங். செகண்ட் ஒன் தான் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் அதோடு சேர்ந்து மேக்ஸிமம் ஆஃப், ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், பிரின்சிபிள்ஸ் அண்ட் மேக்ஸிமம்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங், என்னென்ன பிரின்சிபிள்ஸ் இருக்குது, அதை நம்ம லாங்குவேஜை டீச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜை டீச் பண்ணுறதுக்கான கொள்கைகள் என்ன, ஏன் வந்து நம்ம அதை வந்து டீச் பண்ணணும் அப்படின்ற அந்த கொள்கைகள் பிரின்சிபிள்ஸையும், அதுக்கப்புறம் அதில் இருக்க லாங்குவேஜ் டீச்சிங்க்கு இருக்கக்கூடிய மேக்ஸிம்ஸ் எப்படி வந்து நம்ம டீச் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபிள்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபஸ்ட் ஒன்று. ஏன்னா இந்த பிரின்சிபிள்ஸ் கொடுத்து கேட்கலாம் என்னென்ன, ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதை எந்த பிரின்சிபிள் வரும் அப்படின்றத கேட்கலாம். இல்லாட்டி ஒரு 4 பிரின்சிபிள் நேமை கொடுத்து இதில் எது வந்து பிரின்சிபிள் கிடையாது, எது வந்து பிரின்சிபிள் அப்படின்றதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபிள் ஆஃப் மோட்டிவேஷன். இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். பிரின்சிபிள் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங், நம்ம டீச் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் எ ப்ரீ ரிக்வெஸ்ட் டு லேர்ன் இ லாங்குவேஜ். அதாவது நம்ம இப்போ டீச் பண்ணுறது வந்து ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக இருக்கும், ஒரு முன் தயார் நிலை மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்றது என்னென்னா ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா டீச் பண்ணுறது மூலிமா வந்து குழந்தைங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம மோட்டிவேஷன் அப்படின்ற பிரின்சிபிள் அப்போது குழந்தைங்கள வந்து நம்ம அதை வந்து ஊக்குவிக்கிறது, அந்த நம்ம டீச் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து குழந்தைங்கள ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கணும், அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அப்படின்னா அவங்களோட விருப்பம் என்ன, அவங்களோட எபிலிட்டிஸ், அவங்களோட ஆப்டிடியூட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத ஏற்ற மாதிரியான ரிசோர்ஸஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன். அதாவது அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு மோட்டிவேஷன், அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு அந்த லாங்குவேஜ் டீச்சிங் வந்து இருக்கும். அது ஒரு ஃபஸ்ட்டு பிரின்சிபிள். செகண்ட் பிரின்சிபிள் வந்து பிரின்சிபிள் ஆஃப் ஹேபிட் ஃபார்மேஷன். அதாவது என்னென்னா, அக்கார்டிங் டு பால்மர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பால்மர் வந்து லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்றது நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிடும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஹேபிட் ஃபார்மிங் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் வந்து எசென்ஷியலி ஹேபிட் ஃபார்மிங் ப்ராசஸ், எ ப்ராசஸ் டியூரிங் விச் வி அக்வயர் நியூ ஹேபிட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நியூ ஹேபிட்ஸை வந்து கற்றுக்குறோம் அந்த ப்ராசஸ் மூலயமா. ஒரு லேர்னிங்கை வந்து நம்ம ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணும்பொழுது அந்த ப்ராசஸ் அப்போது வந்து புது ஹேபிட்ஸை வந்து அக்வயர் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் பொழுது நம்ம பேசக்கூடிய விதம், ஹேபிட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நம்மளோட கவனிப்பு, நம்ம ஒரு லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறது மூலிமா லிசன் பண்ணக்கூடியது. நம்ம லிசன் பண்ணும்போது அவங்க வார்த்தை எப்படி உச்சரிக்கிறாங்க, என்ன மாதிரியான ப்ரொனவுன்சியேஷன், அந்த சவுண்டு எல்லாமே கவனிக்கிறது. ரீடிங் அப்போது நம்மளோட ப்ரொனவுன்சியேஷன், ரைட்டிங் அப்போது நம்மளோட கிராமர் யூஸிங், ஹேண்ட் ரைட்டிங் இன்க்ளூடட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான சில ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து உருவாகுது. ஸோ அதுவுமே வந்து லாங்குவேஜ் டீச்சிங்கோட ஒரு பிரின்சிபல். தேர்ட் ஒன் இமிட்டேஷன், பிரின்சிபல் ஆஃப் இமிட்டேஷன். அதாவது எப்படின்னா, இப்போ நமக்கு டீச்சரே ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க அந்த அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ, எப்படி அவங்களோட ஹேபிட் இருக்குது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஸ்பீக் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்பீச்சிங் ஸ்டைல், இந்த மாதிரியான அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம குழந்தைங்க அதை இமிட்டேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பேர் லாங்குவேஜை கற்றுக்கிறாங்க. ஸோ அது வந்து பிரின்சிபல் ஆஃப் இமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரில். அதாவது ஒரு சில நம்ம கிராமர் ரூல்ஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் மூலயமா வந்து கொடுக்குறது. இப்போ நீங்கள் ஒரு
சென்டென்ஸையோ வந்து இல்லாட்டி ஏதாவது ஒன்றோ வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது, அவங்கள நிறைய டைப் ஆஃப் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்டு ட்ரில். பர்டிகுலராக கிராமர் இது வந்து மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு இது. அடுத்து வந்து பிரின்சிபல் ஆஃப் ஓரல் அப்ரோச். நம்ம வந்து ஓரலில் சொல்லி ஸ்பீச் நிறைய கம்யூனிகேஷன் கான்சர்வேஷன்ஸ் மூலிமா குழந்தைங்களுக்கு லாங்குவேஜை வந்து டீச் பண்ணுறது. ஸோ ஸ்பீச் மோட்டிவேட்ஸ் த லேர்னர்ஸ் டு லேர்ன். அவங்கள நம்ம பேச வைக்க அந்த ஸ்பீச் அப்படின்றது குழந்தைங்கள வந்து அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஓரல் அப்ரோச். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன், அந்த அந்த பேச்சு கான்சர்வேஷன், அந்த மாதிரியான கான்வர்சேஷன் இதில் வந்து குழந்தைங்கள வந்து இன்வால்வ் பண்ணும் பொழுது அவங்க பேச அந்த லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கம்யூனிகேட் அப்ரோச்சில் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம லாங்குவேஜை டீச் பண்ணுறது. ஸோ இதை வந்து பிரின்சிபல் ஆஃப் ஓரல் அப்ரோச் அப்படின்றது. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஆர்டர் லேர்னிங் அப்படின்னா லாங்குவேஜை நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் வைஸ் வந்து நம்ம டீச் பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெக்காபுலரியோ ஒரு கிராமரையோ இல்லை அதை டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் டீச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பேசிக்காக லாங்குவேஜை டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த LSRW அதை ஆர்டர் வைஸ் வந்து நம்ம டீச் பண்ணுறது. லாங்குவேஜ் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு வந்து லிசன் பண்ணுறதுக்கு எப்படி, அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எப்படி, அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறதுக்கு எப்படி, அதுக்கப்புறம் ரைட் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு எப்படி, இந்த மாதிரியான நேச்சுரல் ஆர்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா டீச் பண்ணுறது. ஸோ அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் லேர்னிங். அடுத்து வந்து மதர் டங் யூஸ் பண்ணுறது. பிரின்சிபல் ஆஃப் யூஸிங் மதர் டங் யூஸ் பண்ணி நம்ம லாங்குவேஜ் டீச் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதோடு சேர்த்து ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்மளோட மதர் டங் குழந்தைங்களோட மதர் டங்கையும் அதோடு சேர்த்து நம்ம சொல்லி கொடுக்குறது மதர் டங். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு சில சமயத்தில் ஈஸியாக வந்து புரியறதுக்கு அவங்க வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு பிரின்சிபல் ஆஃப் யூஸிங் மதர் டங். நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ். இப்போ ஃபுல்லாகவே நம்ம பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங் என்னென்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன், பிரின்சிபல் ஆஃப் ஹேபிட் ஃபார்மேஷன், பிரின்சிபல் ஆஃப் இமிட்டேஷன், பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரில், பிரின்சிபல் ஆஃப் ஓரல்ஸ் அப்ரோச், பிரின்சிபல் ஆஃப் அ நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் லேர்னிங், பிரின்சிபல் ஆஃப் யூஸிங் மதர் டங். ஸோ இதான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன். எல்லா பிரின்சிபல்ஸையும் வந்து அதோட மீனிங்கோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ். எப்படி வந்து நம்ம ஒரு லாங்குவேஜை டீச் பண்ணணும் அப்படின்றத மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ் இதுவுமே வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நோன் டு த அன்னோன். நீங்கள் இப்போ ஒரு லாங்குவேஜை வந்து நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் தெரியாததுக்கு கொண்டுட்டு போகணும். ஸோ அதான் வந்து நோன் டு அன்னோன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக் கொடுக்குறீங்க, இப்போ இங்கிலீஷே கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களோட மதர் டங்கில். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோட பேர் இங்கிலீஷில் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அட்வான்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு இதுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சதுலேருந்து குழந்தைங்களுக்கு தெரியாத கொண்டுட்டு போகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீச்சிங் ஷுட் பி கேரிட் ஆன் வாட் த ஸ்டூடெண்ட்ஸ் நோ எய்தர் இன் தியர் நேட்டிவ் லாங்குவேஜ் ஆர் இன் இங்கிலீஷ். அவங்களுக்கு அதான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க பேசக்கூடிய மொழியிலையும் சரி இல்லாட்டி இங்கிலீஷில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் இருந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு இதற்கு வந்து நீங்கள் லாங்குவேஜை வந்து டீச் பண்ணுறது. இதுதான் வந்து நோன் டு த அன்னோன். செகண்ட் ஒன் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வெக்காபுலரி வந்து ஒரு வேர்ட்ஸோ அதோட மீனிங்கோ சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு சின்ன வேர்டில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சருக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். அதான் வந்து சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். தேர்ட் ஒன் கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னா ஒரு ரியல் திங் ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து நீங்கள் ஒரு இமேஜினரி பார்ட்டுக்கு போகிறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டீச் பண்ணும்போது ஒரு சில ரியல் ஆப்ஜெக்ட்ஸையோ ஒரு ரியல் எக்ஸாம்பிள்ஸையோ காமிச்சு சொல்லி கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் போக போக குழந்தைங்களுக்கு அந்த ரியல் இதை பேஸ் பண்ணி அவங்களோட இமேஜினரி அப்ஸ்ட்ராக்டாக திங்க் பண்ணி அவங்க அதை வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு நீங்கள் டீச் பண்ணணும். அதான் வந்து கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். அடுத்து அனாலிசிஸ் டு சிந்தசிஸ் அப்படின்னா
இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டீச் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, டீட்டெயில்டாக ஒவ்வொரு பார்ட்டாக இருந்து டீச் பண்ணணும். அதுதான் வந்து அனலைசிஸ். ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நீங்கள் டீட்டெயில்டாக டீச் பண்ணிவிட்டு அடுத்து சிந்தசிஸ்க்கு போகணும். டீச் பண்ணிக்கிட்டே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா சிந்தசிஸ்க்கு சம்மரைசிங். சிந்தசிஸ் மீன் நீங்கள் இப்போ டீட்டெயில்டாக எல்லாமே சேர்ந்து இப்போது நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸை வந்து இருக்குது அப்படின்னா அதில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அனாலிசிஸ்க்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத டீச் பண்ணிவிட்டு சிந்தசிஸ்க்கு போகும்போது இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பு சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சம்மரைசிங். ஸோ அனாலிசிஸ் டு சிந்தசிஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டுட்டு போகிறது. ஒரு டீட்டெயில்டு இதில் இருந்து ஒரு சம்மரைசிங் ஒரு ஜென்ரல் இதுக்குவா வந்து கொண்டுட்டு போகிறது தான் அனாலிசிஸ் டு சிந்தசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து இண்டக்ஷன் டு டிடக்ஷன். இண்டக்ஷன் டு டிடக்ஷன் அப்படின்னா, இண்டக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமர் நடத்துனீங்க அப்படின்னா, இப்போ வந்து கிராமரில் நிறைய டைப் ஆஃப் கிராமர் இருக்குது. இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் நடத்த போகிறீங்க அப்படின்னா, அதுக்குரிய எக்ஸாம்பிளை எழுதி போட்டுட்டு அந்த எக்ஸாம்பிளில் இருந்து நீங்கள் ரூலை வந்து சொல்கிறீங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு வந்து ஜென்ரல் டேர்முக்கு வர்றீங்க அப்படின்னா அது வந்து இண்டக்ஷன். அதே இது டிடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து அதோட ரூலை சொல்லிடுறீங்க. சொல்லிவிட்டு அதுக்குரிய எக்ஸாம்பிளை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து டிடக்ஷன். ஸோ இதுதான் வந்து இண்டக்ஷன் டு டிடக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி டிடக்ஷனுக்கு அந்த மெத்தடுக்கு கொண்டுட்டு போகணும். எடுத்தோடனே டிடக்ஷனுக்கு வந்து நீங்கள் கொண்டுட்டு போகக்கூடாது. இது ஒரு ஸ்டெப். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ இதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து இங்கிலீஷ் பெடகாகியில் இருக்கக்கூடிய செகண்ட் டாபிக், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ நம்ம வந்து பெடகாகி ஆஃப் லாங்குவேஜில் வந்து நம்ம என்ன 2 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். என்னென்னா லேர்னிங் அண்ட் அக்விசிஷன், அடுத்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய அனதர் ஒன் டாபிக், இங்கிலீஷ் பெடகாகியில் இருக்கக்கூடிய அனதர் ஒன் டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனதர் ஒன் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யாராவது உங்கள் சீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சேனல் அண்ட் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.